அதை எதிர்கட்சிக்காரங்க எப்படி சொல்கிறாங்கனாக்க புதிய ஆட்சி காணல வரட்டுமேனு தான். விஜய் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அவர் வரணும்னு நினைக்கிறோம். ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் பீப்புள் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் தான் நம்ம எழுத போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி ஓஎம்ஆரில் நம்ம ஒரு குட்டி போலிங் மாதிரி நம்ம போயிருப்போம். இந்த 2026 எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கார்டில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லியில் இருக்கோம். இங்கே வந்து யார் மெஜாரிட்டியாக நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட லைக் வந்து இதே மாதிரி ஜென்ரலாக நம்ம கேட்போம். இந்த 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்குன்னு கேட்போம். அதே மாதிரி அது எதனாலன்னு நம்ம கேட்போம். மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, இந்த வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? திமுகவுக்கு தான். எதனால் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறீங்க? அனைத்து மகளிருக்கும் சரியான உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துருக்கிறது திமுக ஆட்சி தான். அதை எதிர்கட்சிக்காரங்க எப்படி சொல்கிறாங்கனாக்க அது சும்மா தரோம், இலவசம் அது இதுன்றாங்க. அது கொச்சையாக பேசுகிறது ரொம்ப தப்பு. 5000 கொடுக்குறது மகளிருக்காக ஒரு உரிமை தொகை, அவங்களுக்கு உண்டான தொகை அது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திமுக மாதிரி ஆட்சி செய்கிறதுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. அதிமுக மாதிரியும் ஒரு ஆட்சி கிடையாது, வேஸ்ட் அது. ஆமாம். ஓகே, வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கு. எதனால் நான் சப்போர்ட் பண்ணுவேன்? அவர் புதுசாக வராரு, புதுசாக நல்லது பண்ணுவார், மக்களுக்கு நல்லது செய்வார்னு. நான் உங்கள் எந்த அதிகம் டிஎம்கே, பக்கா டிஎம்கே. இப்போ வந்து டிவிக்கு போடலான்னு இருக்குங்க. டிவிக்கு எதனாலண்ணா? புதிய ஆட்சி காணல வரட்டுமேனு தான். புதுசாக நம்ம ஒரு ஆள் 2 பேரும் சுரண்டி தின்றாங்க, புதுசாக ஒரு ஆள் சாப்பிட்டுமேன்றது தான். சரி, ஓகே. அக்கா, வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு தான்ப்பா. எதனாலக்கா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? விஜய் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போது அவங்க இதாக இருக்காங்கல்ல, எங்கே இருக்காங்கல்ல, ஏதாச்சும் அரசியலில் மாற்றம் கொண்டு வருவாங்களா பார்க்கலான்றதும் ஒரு இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேக்கா, தேங்க்யூ. ப்ரோ, உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ இந்த 2026 எலெக்ஷனில்? டிஎம்கே. எதனால ப்ரோ? எல்லாம் ஃபேமிலியெல்லாம் அது டிஎம்கே தான். அதனால் வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? நான் இப்போதைக்கு உதயசீரன் தான். எதனால் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா தராங்க மாதம், அப்புறமேல நிறையா பெனிஃபிட் இருக்குது. சரி, மறுபடியும் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். சொல்லுங்கண்ணா, வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? நான் டிவிகே பண்ணலான்னு இருக்கேன். எதனால் நான் பண்ணலான்னு இருக்கீங்க? புதுசாக ஒரு ஆட்சி மாற்றம் வரட்டுமே, அதனால். இதுக்கு முன்னாடி 2 ஆட்சியும் பார்த்தாச்சு. டிஎம்கே ஆட்சி பார்த்தாச்சு, ஏடிஎம்கே ஆட்சி பார்த்தாச்சு. இது புதுசாக ஒரு விஜய் வர்றாரு, பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து கண்டிப்பாக அவர் தான் ஓட்டு போடுறாரு. ஓகேண்ணா. வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கு. எதனாலக்கா சப்போர்ட் பண்ணணும்? ஏன்னா எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருமே பண்ணுறதில்ல. இவராவது புதுசாக வந்து இவராவது ஏதாச்சும் பண்ணுவாரா மக்களுக்கு அப்படின்னு எதிர்பார்த்து தான் அவர் வரணும்னு நினைக்கிறோம். ஒரு எலெக்ஷனில் ஓட்டு போகிறது எனக்கு ஜனநாயக கடமை, அதை நான் பண்ணிகிட்டே தேரணும். அதில் சப்போர்ட்டுன்றது அன்னைக்கு நிலைமையில் யார் நாட்டுக்காக யார் உழைப்பாங்களோ அந்த முயற்சி, அந்த இடத்துல ஓட்டு போடுற முன்னாடி ஒரு செகண்ட் என்ன யோசிக்கணும், அதை போட்டு போயிட்டே இருப்பான். இவங்க தான் ஒன்றும் கிடையாது, இந்த ஆளுக்கு தான் போடுவான், இவங்க தான் கட்சிக்குன்னு கிடையாது. எனக்கு அந்த இடத்துல யார் நாட்டுக்கு நன்மை செய்வாங்க அப்படி இல்லையா, நோட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜனநாயக கடமையாக யாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் ஒரு விஷயம் சொல்கிறான், ஓட்டு போடுறது அவங்களுக்கு ஜனநாயக கடமை, அது பண்ணிட்டுறணும் எல்லாருமே. சில பேர் இவங்க பிடிக்கல அவங்க பிடிக்கல ஓட்டு போடாமல் நிற்கிற மாதிரி, அது மிகப்பெரிய தப்பு. அதை விட்டுட்டு கட்சி சார்பு அப்பார் விஷயம், இது ஓட்டு போடுங்க, அதை போடுங்க, உங்களுக்கு பிடிச்சாலும் போடுங்க. அந்த இடத்துல போய்ட்டு ஒரு செகண்ட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நாட்டு மக்களையும் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க, யார் என்ன செய்வாங்க, அதை மட்டும் யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. இப்போ கரெக்டாக உங்களுக்கு யார் உங்களுக்கு தோணுது? இப்போ வரைக்குமே அது கிடையாது. என் மனச்சாட்சி என்ன தெரியுங்களா, அங்கே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யார் தோணுதோ அதை பண்ணலாம், அது தப்பு கிடையாது. சரி, என் மனச்சாட்சி இதுதான். ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? டிவிக்கு விசில். எதனால் ப்ரோ? எதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன சேஞ்ச், பெரிய சேஞ்ச். ஒரு பெரிய சேஞ்ச் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 79 சம்திங்லேருந்து ரெண்டு கட்சி தான் திருப்பி வந்துட்டுருக்கேன். ஸோ ஒரு சேஞ்சுக்காக ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல.
ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. வரப்போகிற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? டிஎம்கே தான். எதனால் ப்ரோ? டிஎம்கே நல்லது பண்ணுறாங்க, அதனால் டிஎம்கேக்கு தான் போடும். அதனால் உங்களுக்கு ப்ரோ உங்கள் சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? டிவிக்கு எதனால் ப்ரோ சப்போர்ட் பண்ணுவாங்க? ஒரு எதிர்பார்ப்பு தான். நான் வரப்போகிற 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? டிவிக்கு. எதனாலண்ணா? புதுசாக மாற்றன்றாங்க, மாற்றம் தான் கொடுப்போமே, அதனால். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான். எப்போவுமே நம்ம ஏடிஎம்கே தான். புதுசாக மாற்றம் அதிலேயே கொஞ்சம் மாறி மாறி இருக்கிறதுனால டிவிக்கே மாறிட்டோம். வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? இப்போது என்னோட சப்போர்ட் டிவிக்கே தான். எதனால் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறீங்க? இத்தனை நேரம் இருந்தால் என்ன பண்ணாங்க? ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்ல. கொடுத்து அதே சேம் இஷ்யூ பண்ணால் ஓகே, மாற்றி போடலாம். கொடுக்காமலே எல்லாமே போட்டிருந்தா எப்படி இருக்குது? கரெக்ட். அதனால தான். வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கேக்கு. எதனால் நான் சொல்கிறேன்? ரெகுலராக அவருக்கு தான் போடுறோம், அதனால் அவருக்கு ஓட்டு போடுறோம். அம்மா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் முக ஸ்டாலினுக்கு. எதனால்? அவர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும், மக்களுக்கெல்லாம் நிறைய உதவிகளை பண்ணணும், சேவைகள் பண்ணணும், ஊருக்கு என்னென்ன குறைகள் இருக்கே அந்த குறைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கணும். அதனால் அவருக்கு ஓட்டு போடணும். இந்த வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? சப்போர்ட்டு முன்னே இருந்தவங்களாம் எதாவது பண்ணாங்க, புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம். ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சிங்கள்லாம் எதாவது பண்ணாங்க, அது சிறப்பாக இருந்த மாதிரி தெரியல. பட் எதாவது புதுசாக வர்றதுக்கு எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோட சீமான் எனக்கு. எதனால் ப்ரோ? அவர் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மாற்றத்துக்காக கண்டிப்பாக. இந்த 2026 எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? எங்களோட சப்போர்ட்டு, நான் ஊத்தங்கரை தொகுதியை சேர்ந்தவன். அது இப்போ காங்கிரஸுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் காங்கிரஸில் ஒரு மாவட்ட பொறுப்பில், மாநில பொறுப்பில் எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால, நாங்கள் காமராஜர் தொண்டன்றதுனாலையும் காங்கிரஸுக்காக தான் சப்போர்ட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கோம். ஓகே, அதான் ரீசன். அதர் ரீசன் காமராஜருடைய நற்பெயரை களங்கப்படுத்தக்கூடிய கட்சிகள்லாம் இருக்கிறதுனால, அதனுடைய பெயரை காப்பாற்றணும், அதுக்காக ஒரு உத்தியோகத்தை கொடுக்கணும் என்பதற்காக நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சப்போர்ட் டிஎம்கே தான். இப்போ தான் ஓட்டர் ஐடி வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் ஓட்டு டிஎம்கே தான். பொறி வாரி சாப்பிட்றாங்களே. இந்த 2026 தேர்தலில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நான் ரெட்டையாளுக்கு தாங்க போடுவோம். ஓகே. எதனால் பாட்டி உங்களுக்கு? நாங்கள் எப்போந்தே நான் அதான் போடுவோம். சரியா? ஆமாம், எனக்கு அப்போ தான் அந்த அம்மா இருந்ததில்ல. ஆமாம். என்னுடைய சப்போர்ட் ஏடிஎம்கேக்கு. எதனால் நான் சப்போர்ட் பண்ணுவேன்? இல்லை, எடப்பாடி ஆட்சி நல்லா இருக்குது, அதனால். வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னா அது எதனால்? இப்போ நம்ம விஜய்க்கு தான் போடலான்ருக்கு. இதனால் நம்ம சீமானுக்கு தான் போட்டுருந்தோம். எல்லா எலெக்ஷனுமே நம்ம சீமானுக்கு தான் போட்டோம். இந்த வருஷம் மட்டும் மாற்றி விஜய்க்கு போடலான்ற இருக்கோம். எதனாலன்னு பார்த்தா, நமக்காக இவங்க எந்த மாற்றமும் செய்யலை. இவங்களும் மற்ற வருஷம் நம்ம சீமானுக்கும் போட்டோம், அவரால் எதுவும் மாற்றம் கொண்டு வர முடியல. சரி, இவருக்கு இந்த வருஷம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அதனால் ஏதோ மாற்றம் நடக்குதா பார்ப்போம் அப்படின்றதுக்காக. வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? எங்களுடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தோடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே டிவிகேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கும். இப்போ கடந்த 5 வருஷத்தில் இவங்களுடைய வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். டிஎன்பிஎஸ்சில் 5.5 லட்சம் வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னானுங்க. கடைசியில் 1.5 லட்சம் கூட அவங்க நிரப்பலை. 50,000 ஃபஸ்ட்டு தாண்டலை அவங்க நிரப்பணும். அதனால் கண்டிப்பாக எங்களுடைய இளைஞர் சப்போர்ட் எல்லாமே டிவிக்கே தான் இந்த டைம் இருக்கும். அவங்க இளைஞர்களுக்கு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக டிவிக்கு தான் எங்களுடைய சப்போர்ட்டாக இருக்கும். சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கு ஓட்டுக்கு போடுவீங்க? நான் டிஎம்கேவுக்கு தான்ப்பா. எதனால்? எதனால்னா நிறைய சலுகை கொடுத்துருக்காரு. மகளிர் ஊக்கத்தொகை, அப்புறம் எங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சதே ஃபஸ்ட்டு கலைஞர் பிரிவில் தான். அதனால் எப்பயும் நாங்கள் மாறதில்லை, டிஎம்கே தான் எப்பயுமே. வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? நான் ஏடிஎம்கே தான். எதனால்? நல்லா இருந்துச்சு, முன்ன எலெக்ஷன் 5 வருஷம் நல்லா இருந்துச்சு. நான் வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட போட்டியாளர் இருப்பாங்கல்ல, அவங்க யார்? கோவிந்தராஜ், பருகூர் தொகுதி கோவிந்தராஜ். அதிமுக தான் வாக்களிக்கும். அது எதனால் நீங்கள் வாக்களிக்கணும்னு? அவங்க திட்டம் நல்லா இருக்குது. ஏற்கனவே அம்மா திட்டம் நல்லா இருந்துச்சு, எடப்பாடி திட்டம் நல்லா இருந்துச்சு, இப்போ கொடுத்துருக்க திட்டம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஓகேண்ணா, கண்டிப்பாக. டியூட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. நிறைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு மாற்றம் வேணும், ஸோ அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன், என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் எனக்கு டிஎம்கே ஆட்சியே நல்லா இருக்குது, ஸோ அதனால் நான் டிஎம்கேக்கே நான் ஓட்டு போடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க.
ஸோ அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் அவங்கவுங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே டியூஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.